அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூலை 30, 2024 செவ்வாய்க்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். கார்கில் வீரர்களுக்காக உலக சாதனையும் தெரிவிச்சிருக்காங்க. கார்கில் போரில் உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்காக 7 மோட்டார் சைக்கிள்களுடன் 10,800 அடி உயர மலையில் 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு பிரமிட் வடிவத்தில் நின்று பயணம் செய்து உலக சாதனை படைத்த இராணுவ டேர்டெவில் பிரிவின் 31 சாதனையாளர்கள்னு கொடுத்துருக்காங்க. பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பீகார் 65% இடஒதுக்கீடு ரத்து, தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. பீகாரில் 50% இடஒதுக்கீட்டை 65% உயர்த்திய மாநில அரசின் அரசாணையை ரத்து செய்த உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துட்டுன்னு தெரிவிச்சிருக்காங்க. எங்கே ரீசெண்டாக அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் பீகாரில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்னு பார்த்துருவோம். ஓர்ந்து கண் ஓடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வாதே முறை. யாரிடத்திலும் குற்றம் இன்னதென்று ஆராய்ந்து கண்ணோட்டம் செய்யாமல் நடுவுநிலைமை பொருந்தி செய்யத்தக்கதை ஆராய்ந்து செய்வதே நீதி முறையாகும் அப்படின்னு செங்கோன்மை அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக மாணவர்கள் தற்கொலைகளை தடுக்க மனோதர்பன் முன்னெடுப்பு மத்திய அரசும் தெரிவிச்சிருக்காங்க. லாஸ்ட் ஆர்டிகளுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாணவர்கள் தற்கொலை செய்வதை தடுப்பதற்காக மனோதர்பன் முன்னெடுப்பை மத்திய கல்வி அமைச்சகம் தொடங்கியுள்ளது. அதன்படி மாணவர்களுக்கு வல்லுநர்களால் ஆலோசனை வழங்கப்படும். மாணவர்களுக்கான மனநல ஆலோசனையை வழங்க 90 ஆலோசகர்களை மாநில அரசு நியமித்துள்ளது. இது எங்கன்னா புதுடெல்லின்னு கொடுத்துருக்காங்க. மனநல ஆலோசனை தேவைப்படும் மாணவர்களுக்கு கண்டறிய விடுதிகளில் 10,000 உதவியாளர்கள் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன என்றார் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அந்த இதுக்கு பேர் பார்த்துக்கோங்க, மனோதர்பன் முன்னெடுப்பு அப்படின்னு மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் 2வது பதக்கத்துக்கு மானுபாக்கர் இலக்கு, சரப்ஜோத் சிங்குடன் களம் காண்கிறார்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணும்னு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸை சந்திப்போம். தேங்க்யூ.